ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம இந்த மாதிரி உருளைக்கிழங்கை வேக வச்சு வெட்டி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு, கடலைப்பருப்பு, வரமிளகா, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோலை நீக்கி அழகாக எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சூடாக இருக்கனால இந்த மாதிரி அழகாக பொறுமையாக எடுத்துக்கணும். அழகாக இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் தோல் இந்த மாதிரி நீக்கிட்டு இதே மாதிரியே ஒன்று போலேயே எல்லா உருளைக்கிழங்கையும் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம எல்லா உருளைக்கிழங்கும் மோஸ்ட்லி எடுத்தாச்சு. சூடு அதிகமாக இருக்கனால தண்ணியில் போட்டு மறுபடியும் எடுத்து தோலை உருக்கி வச்சிடறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் எடுத்தாச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு மேலே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மஞ்சத்தூள் தேய்ச்சிட்டு கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு அதை நல்லா மசிச்சு விட்டுக்கணும். அழகாக நல்லா மசிச்சிடணும். அது நல்லா மசுங்காதனால கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு அதை இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் இதில் சாம்பார் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சாம்பார் தூள் ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி நல்லா மசித்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அழகாக நல்லா மசித்து அழகாக எடுத்துக்கணும். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மசித்து எடுத்துருக்கேன்னு. அடுத்து நம்ம கருவேப்பிலையை ஆஞ்சு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வரமிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி தேவையில்லாத பகுதியை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணி தூக்கி போட்டு நல்லா இருக்கிறத ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இந்த மாதிரியே எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுக்கணும் எடுத்து வச்சுருக்கிறத. அடுத்து நம்ம இந்த பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு இதே மாதிரியே அழகாக தோலை நீக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக நீக்கிட்டு அந்த வெங்காயத்தை நல்லா தோலை இந்த மாதிரி நீக்கிட்டு அதை நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கணும். அப்போ தான் அது நல்லா வணங்கினா நல்லா ஃப்ளேவர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேவையில்லாத கட் பண்ணி எடுத்து போட்டு அழகாக இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி அழகாக எடுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டான சுவையான உருளைக்கிழங்கு கூட்டு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அழகாக பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். இப்போ எல்லா வெங்காயத்தையும் நறுக்கியாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு சட்டியில் எண்ணெய் விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் விட்டுக்காச்சு. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு போட்டுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு, கடலைப்பருப்பும் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வரமிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் மூணையும் நல்லா போட்டு வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மூணையும் நல்லா போட்டு இந்த மாதிரி நல்லா அழகாக பொன்னிறமாகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நீங்களே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுறணும். செம்மையாக நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை நல்லா வதக்கி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கரண்டியை எடுத்து நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா இப்போ டேஸ்ட்டாக பொரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அழகாக இதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம மசிச்சு வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கிறத போட்டதுக்கப்புறம் நல்லா அதை கிளறி விட்டுக்கணும். அப்போ தான் அது வெங்காயத்தோடு நல்லா மசாலோடு நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களே பாருங்கள்
செம்மையாக ஃப்ளேவர் வந்திருக்கு. நல்லா வணக்கி விட்டுக்கணும், நல்லா கிண்டி விட்டுக்கணும். அதில் போட்டு அந்த வெங்காயம் அந்த ஃப்ளேவரில் எண்ணெயில் நல்லா அப்படியே இதாகிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தேங்க்யூ, அற்புதமான சுவையான டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு கூட்டு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.